சவுதியில் உம்ராவிற்கு போயிருந்த நேரம் எனது உம்ராவை முடித்த கையோடு இன்னொரு தடவை உம்ரா யாருக்காவது செய்ய வேண்டும் என்பதற்காக மௌத்தான எனது நானாவிற்காக நான் செய்திருந்தேன். அவர் பெயர் அப்துல்லா. நான் ஒரு 4 வயது இருக்கும் போது நானா மௌத்தானதாக வாப்பா சொல்லி இருந்தாங்க. நானாவை கண்டது எனக்கு ஞாபகம் இல்லை. கண்ட ஞாபகம் இல்லாவிட்டாலும் சொர்க்கத்தில் ஒன்றாக காணும் பாக்கியத்தை தந்துவிடியா அல்லாஹ் என்று கேட்டு அவருக்காக உம்ரா செய்துவிட்டு திரும்பிவிட்டேன். எந்த இடத்தில் நின்று இப்ராஹிம் நபி அவர்கள் கௌபத்துல்லாவை கட்டினாரோ அதே இடத்தில் என் கால்களும் பட்டது. தாகத்தில் தவித்த மகனுக்காய் தண்ணீர் தேடி சஃபா மருவாவுக்கு இடையில் ஹாஜராலே அவர்களின் கால்கள் ஓடிய இடத்தில் என் கால்களும் ஓடியது. இவை எல்லாவற்றுக்கும் மேல் போய் சுவர்க்கத்தில் இருந்து வந்த ஹஜருல் அஸ்வத் கல்லில் என் உதடுகளும் பட்டது. எல்லாம் நடக்கிற நிகழ்வா? நடத்தி தந்த அல்லாஹ்வுக்கு நான் எத்தனை முறை சுக்கூர் செய்தாலும் ஈடாகாது. வாழ்க்கையில் ஒரு முறை கட்டாயம் போய் வர வேண்டிய உன்னதமான இடம்தான் கௌபத்துல்லா.